எவ்வளவுதான் பயம் இருந்தாலும் அவர் நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி எனக்கும் அதே அளவுக்கு பயம் இருக்கு, அவன் வெளிக்காட்டாமல் தான் அப்படியே போய்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி அவர் அப்படியே வெளிக்காட்டாமல் போய்கிட்டு இருக்காரு. இப்போ அதை வெளிக்காட்ட முடியாது, ஏன்னா அவருக்கும் பயங்கர பயம் இருக்குது. வெளிக்காட்டாமல் நான் இருக்கேன் இல்லையா, அது மாதிரி நீங்களும் வெளிக்காட்டாமல் இருக்கணும், நம்முடைய விசிறிகள்லாம் வெளிக்காட்டாமல் இருக்கணும், பயத்தை அப்படியே வந்துடணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த மிதப்புலேயே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. வேற என்ன இருக்குது? ஒரு பயந்த விஜய்க்கு முழுவதும் அவன் முழுக்க முழுக்க பயந்தான், பயத்தில் தான் அவர் வெளிக்காட்டாமல் அதை பேசிக்கிட்டு இருக்காரு. வேற என்ன இருக்குது? வேற அதில் உண்மைக்கு அதாவது நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலாக ஏன் உங்கள் திங்கிங் இல்லை சார்? ஒரு விஷயத்த 2 கூட்டி 4ன்னு போட்டால் 4, 2 கூட்டி 8ன்னு போட்டால் எப்படி சார் 8 ஆகும்? 2 கூட்டி ஈக்குவல் டு 8ன்னு எழுதுனா அதுக்கு பேர் என்ன? மிராக்கல் சார், நடக்க முடியாதது. 2 4 வரும், 2 8 வருதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? அற்புதம், மிராக்கல்னு அதைத்தான் சொல்கிறது. 4 8 மாற்றிட்டாயா? அப்போ இவர் தான் செங்கோட்டையன் தான் சொல்லிட்டு போயிட்டாரு, நாங்கள் இப்படி தான் மாற்றுவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. எப்படி அமைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பனையாக அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டுருவாங்க, எல்லாரும் பனையூரில் இருந்து சட்டமன்றத்தை நடத்துவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு சட்டமன்றம் நடக்கிற மாதிரி போடுவார். அதை எல்லாமே டிவிகளெல்லாம் கேட்டால் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறேன் பாரு, அடுத்த எலெக்ஷனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி பதவியெல்லாம் போட்டுருவார். அப்போ அதை எல்லாமே அது அவங்க தொடர்ச்சியாக செய்வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்க, கற்பனை உலகத்தில் வாழ்ந்தவர், ட்ரீம் லேண்டில் உள்ளவர் அவர். அதே ட்ரீம் லேண்டில் கண்டினியூவாக போய்கிட்டு இருக்காரு, ரொம்ப மூழ்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ அதனால் அதில் அவர் போய்கிட்டு இருக்காரு.